அலட்சிய போக்கு என்பது இயற்கைதான். அலட்சிய போக்குகளில் நிறைய வகைகள் உண்டு. ஒரு விஷயத்தை பற்றி முழு புரிதல் இல்லாமல் அலட்சிய போக்குடன் இருப்பது, முழு புரிதல் இருந்தும் வேண்டுமென்றே அலட்சியமாக இருப்பது, கவனமாக இருந்தும் அலட்சிய போக்கானது வருவது என அலட்சிய போக்கிற்கு பல காரணங்கள் உள்ளது. முதலில் ஒரு விஷயத்தை பற்றின முழு புரிதல் இல்லாமல் அலட்சிய போக்குடன் இருப்பதின் விளைவுகளை பார்த்தால் நிச்சயம் தீங்கை விளைவிப்பதாகவும் உடல் அளவிலும் மனதளவிலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. அது எவ்வாறு என்று கேட்டால், ஒரு விஷயத்தை பற்றின முழு புரிதலும் இல்லாத பொழுது மேற்கொள்ளும் செயலாகப்பட்டது முழு நன்மையை கொண்டு வந்து சேர்க்காது அல்லது நன்மையை கொண்டு வந்து சேர்க்காமலே போய்விடும். சில நேரங்களில் செயலினை பற்றின முழு புரிதலாகப்பட்டது இருந்தும் அலட்சியமாக இருப்பது நிகழத்தான் செய்யும். அது ஏன் என்று கேட்டால், செயலினை பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்காத செயலை மனமானது மேற்கொள்ள ஆசைப்படாத பொழுது அப்பொழுதும் வேண்டுமென்றே மனமானது அலட்சிய போக்குடன் இருக்கும். ஒரு செயலினை செய்யும் பொழுது மேற்கொண்ட செயலாகப்பட்டது பிடித்திருந்தும் அலட்சிய போக்கும் அஜாக்கிரதையும் வரக்கூடும். முழு கவனத்தை செலுத்தும் பொழுது கூட கவனச்சிதறல் வரக்கூடும். அந்த கவனச்சிதறலே மேற்கொண்ட செயலின் மீது சற்று அலட்சியம் ஏற்பட காரணமாக இருக்கும். முழு மனதுடன் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது கவனம் திசை திரும்பி ஒரு விஷயமானது கவனத்தை திசை திருப்பினால் முழு மனதுடன் இறங்கிய செயலில் கூட சற்று அலட்சியமானதோ அல்லது முழு அலட்சியமானதோ ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒரு செயலினை பற்றி நினைத்து கொண்டே மட்டும் இருந்து செயலாக்கத்திற்கு செயலை கொண்டு வராமல் இருந்தால் இந்த வகை செயலாகப்பட்டது எண்ணம் அளவில் மட்டுமே இருந்துவிட்டு சென்றுவிடும். இதுவும் அலட்சியத்தின் அறிகுறியே. செயலினை செய்வதற்கான எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் அலட்சியமாக இருந்தால் பிறகு செயலானது செயல் வடிவில் இல்லாமல் கற்பனை அளவில் மட்டும் இருந்துவிட்டு சென்றுவிடும். ஆக நன்மையை கொண்டு வரவிருக்கும் ஒரு செயலினை மேற்கொள்ளும் பொழுது அலட்சிய போக்கை மட்டும் அண்டவிடாமல் பார்த்து கொள்வது ஆகச் சிறந்த செயலாகும்.